இலங்கையில் மரணமடைந்த இளையராஜாவின் மகள் பவதாரணியின் உடலை கொண்டு வருவதற்காக யுவன் சங்கர் ராஜா இலங்கை பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இலங்கையிலிருந்து எமது செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிட கேட்கலாம். கிஷாந்தன், வணக்கம். தற்போது யுவன் சங்கர் ராஜாவுடன் வேறு யாரெல்லாம் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள்? பவதாரணியின் உடலானது நாளை எத்தனை மணிக்கு சென்னை வந்து சேரும்? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க கிஷாந்தன். வணக்கம். இலங்கையில் இன்று மாலை உயர்ந்த பிரபல தென்னிந்திய பாடகியும் இசைஞானி இளையராஜாவின் மகளுமான பவதாரணியின் உடல் நாளை காலை சென்னைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பவதாரணியின் சகோதரர் யுவன் சங்கர் ராஜாவும் மற்றும் வெங்கட் பிரபுவும் அதிகாலை 3 மணி அளவில் சென்னையிலிருந்து கொழும்புக்கு வருகை தர உள்ளனர். அவர்கள் வந்த பிறகு பவதாரணியின் சடலத்தை பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பவதாரணியின் உயிரிழப்பு தொடர்பான சட்டப்பூர்வமான ஆவணங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அவரின் உடல் பதப்படுத்தப்பட்டு கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவரது மறைவுக்கு சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதுவரை நாளை மறுதினம் 27 மற்றும் 28 தேதிகளில் கொழும்பில் இடம்பெறவுள்ள மாபெரும் இசை நிகழ்ச்சிக்காக இளையராஜா நேற்று மாலை இலங்கை வந்திருந்தார். எனினும் குறித்த இசை நிகழ்ச்சி பிற்போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான இறுதி முடிவுகள் பிரதான ஏற்பாட்டுக்குழுவினால் நாளை தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.